மருளாந்தகன். அத்தியாயம் 12. தஞ்சை அரண்மனையில் அரசர் உத்தம சோழரின் பிரத்யேக அறை. மாலை நேர பொழுது மெல்ல மெல்ல இருட்டானது. தனது கரங்களை தஞ்சை முழுவதும் பரவ விட்டிருந்த வேளை. தன் எதிரே நின்றிருந்த ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் ஏறெடுத்து பார்த்தார் உத்தம சோழர். ஏதோ அவசர விஷயமாக பார்க்க வந்ததாக தகவல். அதனாலேயே இந்நேரம் உள்ளே வர அனுமதித்தேன். விஷயம் என்னவென்று கூறலாம். அதற்கு முன்பு அமருங்கள் என்றார். இல்லை, அரசவை தவிர்த்து வேறு எங்கும் அரசர் முன்பு நாங்கள் அமர்வதில்லை என்றனர் இருவரும் ஒருமித்த குரலில். நல்லது, விஷயத்தை கூறலாமே என்றவர் கேட்டவுடன் சுற்றுமுற்றும் பார்த்த பரமேஸ்வரனின் பார்வையின் பொருளை உணர்ந்து கொண்ட மன்னர், கவலை வேண்டாம், என் அனுமதியின்றி எவரும் வர இயலாத இடம் இது. கூற வந்ததை கூறுங்கள் என்றார். சேர நாடு நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன அரசே. மறைந்திருக்கும் பாண்டியர்களோடு இணைவதாகவும் கேள்வி என்றான் பரமேஸ்வரன். இதை சொல்ல நீங்கள் இந்த நேரத்தில் வரவேண்டிய அவசியமில்லை என்பதை நான் அறிவேன். எதற்காக வந்தீர்களோ அதை கூறுங்கள். அரசே, உடன் ஒரு படையெடுப்பு நடைபெற வேண்டும். அதுவும் நமது இளவரசர் மதுராந்தகரின் தலைமையில் என்ற ரவிதாசனை வியப்போடு பார்த்தார் உத்தம சோழர். உங்கள் அனைவருக்கும் என்னவாயிற்று? காலையிலிருந்து வருவோரெல்லாம் போர் பற்றியே பேசுகிறீர்கள். ஏன் சோழ நாடு அமைதியாக இருப்பது பிடிக்கவில்லையா யாருக்கும்? அரசே, வேறு எவர் இது பற்றி பேசினார்கள்? சட்டென்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட உத்தம சோழர், அது இருக்கட்டும், போருக்கான அவசியம் என்ன தற்போது, அதுவும் மதுராந்தகனின் தலைமையில்? காரணம் உண்டு அரசே. அடுத்த மன்னனாக போகின்றவர் என்ற முறையில் இளவரசர் ஏதாவது ஒரு படையெடுப்பில் கலந்து கொண்டு வெற்றி முகம் காண வேண்டுமல்லவா? அரச பதவிக்கு தகுதியானவர் என்பதை மக்களும் உணர வேண்டுமல்லவா? ஏன், அப்படி என்ன அவசியம்? நான் இல்லையா அரசனாக இங்கு போர் எதுவும் செய்யாமலேயே? அதற்காக எனது வீரத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்களா சோழ மக்கள் இங்கே? அரசே, தாங்கள் பதவியேற்கும் போது இருந்த நிலையை சற்று எண்ணி பாருங்கள். ஆதித்தன் இருந்தவரை அவனது வீரமே பிரதானமாக பேசப்பட்டது. தங்களின் உரிமை தவிர்க்கப்பட்டது. ஆதித்தன் மறைந்த பின்னும் தங்களுக்கு போட்டியாக மக்கள் முன் வைத்தது அருள்மொழிவர்மரைத்தான். தனது தமையனின் கொலையாளிகளை கண்டுபிடிக்கும் வரை பதவியேற்க மாட்டேன் என அவர் ஒதுங்கியதும் முக்கிய காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆதித்தனின் கொலை பற்றி பேசியதும் உத்தமரின் முகம் இருண்டது. பழங்கதைகளை பேசி எதையும் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. இப்போதைக்கு என்ன நிலை அதை வைத்து பேசுங்கள் என்றார் கோபமாக. பழைய விஷயங்களை அத்துணை எளிதாக மறந்துவிடவும் கூடாது அரசே. ஆதித்தனிடம் இருந்து அரச பதவியை பெற என்னென்ன நடந்தது, எவரவர் உதவினர் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அரசே என்ற பரமேஸ்வரனை முறைத்து பார்த்தார் உத்தமர். அரசே, தவறாக பொருள் கொள்ள வேண்டாம். அன்றைக்கு தாங்கள் பதவியேற்க எது தடையாக இருந்ததோ அதுவே தங்களின் மைந்தன் நாளை அரசனாவதுக்கும் தடையாக இருக்கும் என்பதைத்தான் பரமேஸ்வர பிரம்மராயர் சுட்டிக்காட்டுகிறார் என சாமர்த்தியமாக பேசினான் ரவிதாசன். எது தடை? அன்றும் இன்றும் அருண்மொழிவர்மன் சோழத்தின் இளவரசன் என்று தங்களால் அன்றே பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பவர். நீங்கள் இருவரும் சுய நினைவில்தான் உள்ளீர்களா? அருண்மொழியின் சபதம் என்ன என்பதை அறிந்தவர்தானே நீங்கள் இருவரும். ஆதித்த கரிகாலனின் கொலையாளிகளை கண்டறியும் வரை எந்த பதவியும் வகிக்க மாட்டான் அருண்மொழி என்பதை நீங்கள் அறிவீர்களா இல்லையா? அது நடக்கப் போவதும் இல்லை. அப்படி நடந்தால் நீங்கள் இருக்க போவதும் இல்லை. பிறகு என்ன தடை வந்துவிட போகிறது புதிதாய்? அரசே, நாளைய நிகழ்வினை எவராலும் தீர்மானிக்கவே இயலாது. ஆதித்தனின் கொலையாளிகள் விஷயத்தில் அருண்மொழியால் எதுவும் செய்ய இயலாது என்பது உண்மைதான். அதே சமயம் தங்களுக்கு பிறகு தனது சூளுரையை மறந்து அருண்மொழி பதவியேற்க நினைத்தார் தடுப்பவர் எவரும் இல்லை என்பதைத்தான் கூறுகிறோம். அந்நிலை வரும் முன்பு நமது இளவரசர் அதற்காக தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? வெறும் கோயில் பணிகள் மட்டுமே செய்யக்கூடியவர் என்ற தற்போதைய இளவரசரின் பிம்பம் மாற்றப்பட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் ஒரு போர் அவசியம் என்கிறோம். உத்தம சோழருக்கு இவர்கள் கூறுவதின் பொருள் புரிய ஆரம்பித்தது. நாளை இவர்கள் கூறுவது போல நடக்காது என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லைதான். அனிருத்தரும் பழுவேட்டரையரும் ஏனைய சிற்றரசர்களும் நிச்சயம் அருண்மொழிக்கே துணையாக நிற்பார்கள் என்பதில் ஐயமே இல்லை. இந்நிலையில் மதுராந்தகன் ஒரு இளவரசனாக தன்னை தகுதிப்படுத்தி கொள்வதும் மக்களிடம் பிரபல்யமாகுவதும் அவசியம்தான் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார். நீங்கள் சொல்வது புரிகிறது. நானும் இதை யோசித்துத்தான் மதுராந்தகனிடம் அரசு பணிகளை பார்வையிட நிர்வகிக்க எனக்கு துணையாக இருக்கும்படி கூறினேன். ஆனால் அவன் ஏற்கவில்லை. இன்னும் 6 திங்கள் கழித்து தனது பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு தானாகவே வருவதாக கூறுகிறான். தங்களின் தாயாரும் சோழ மாதேவியாருமான செம்பியன் மாதேவியாரிடம் கூறி மதுராந்தகரை விரைவில் அழைக்க இயலாதா?
அவன் வர மறுக்கும்போது அவரும் தான் உடன் இருந்தார் என்ற உத்தம சோழர், அதுவும் நல்லதுதான். நாம் போருக்கு தயாராக நமக்கு கால அவகாசம் வேண்டும் அல்லவா? இந்த 6 திங்கள் காலத்தை அதற்கு பயன்படுத்திக் கொள்வோமே என்றார். அதுவும் சரிதான். ஆனால் அதற்குள் விபரீதமாக ஏதும் நிகழாமல் இருக்க வேண்டுமே என்று முணுமுணுத்தான் ரவிதாசன். எதுவாயினும் புரியும்படி சொல்லுங்கள் என எரிந்து விழுந்தார் உத்தம சோழர். அருண்மொழியின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கூறுகிறேன் அரசே. அவனது ஜாதகப்படி விரைவில் அரசராக கூடிய வேளை நெருங்குவதாக குடந்தை ஜோதிடர் கூறியதாக தகவல். அப்படியெனில் ஆதித்தனை கொன்றவர்களை என்று முடிக்காமல் இழுத்தார் உத்தம சோழர். அப்படி ஏதும் நடக்க வாய்ப்பே இல்லை அரசே. என்றாலும் எதையும் சந்திக்கும் ஒரு நிலைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டியதும் அவசியம். அன்றே நான் சொன்னேன், இது தேவையற்ற வேலை என்று. வேண்டாம் என கூறி நான் அனுப்பிய ஓலையும் கிடைக்கவில்லை என்றீர்கள். தானாகவே நம்மை தேடி வந்த அரச பதவியை தேவையில்லாமல் ஒரு பலி கொடுத்து இன்றளவும் என்னை தூக்கமில்லாமல் செய்து விட்டீர்கள் என்று மனம் வெதும்பி வார்த்தைகள் வந்தன உத்தம சோழரிடமிருந்து. தவறு அரசே. அன்று அந்த பலி மட்டும் நடந்திருக்காவிட்டால் இன்று ஆட்சி நம்முடையதாக இருந்திருக்குமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இருந்திருக்கும். ஆதித்தனின் தனித்து இயங்கும் செயல்களால் மனம் வெறுத்து போயிருந்தார் சுந்தரர். முக்கியமாய் அவருடைய அனுமதியின்றி ஈழம் நோக்கி படையெடுக்க முயன்றது சுந்தரரின் கோபத்தை அதிகப்படுத்தி இருந்தது. அது மட்டுமின்றி அப்போதே நான் இளவரசன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தவன். மன்னிக்கவும் அரசே. தனது மகனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சுந்தர சோழர் தங்களுக்கு அளித்தாரா? அளித்திருந்தால் வீரபாண்டியன் தலை கொண்ட போரிலும் அதன் பிறகு நடந்த ராஷ்டிரகூட தாக்குதலிலும் தங்களை உட்படுத்தாது ஆதித்தனையே தலைமை தாங்க வைத்த மர்மம் என்னவோ? அது அப்போதைக்கு அவசியமான ஒன்றாக அவர் கருதி இருக்கலாம் என்ற உத்தம சோழரை இடைமறித்து, அதையே தான் நானும் சொல்கிறேன். ஆதித்தன் தான் அவருக்கு அவசியம் என்பதை நிரூபித்து போயிருக்கிறார். அதனால்தானே நாம் ஆதித்தனை அகற்ற திட்டம் தீட்டி வெற்றியும் கண்டோம். திட்டம் தீட்டியது என்னவோ உண்மைதான். ஆனால் செய்தது நான் அல்ல. வேண்டாம் என்று கூறியும் கேட்காதது உங்கள் அறிவீனம். இருக்கட்டும் அரசே. நாங்கள் அறிவற்றவர்களாகவே இருக்கிறோம். ஆதித்தன் கொலையாகும் போது தாங்கள் இங்கு, அதாவது தஞ்சையில் இருந்தீர்கள். நாங்கள் உங்களின் படைக்கு தளபதிகளாக பொறுப்பேற்று காஞ்சிக்கு சென்றிருந்தோம். அங்கு பார்த்திவேந்திர பல்லவனோடு சென்றுதான் ஆதித்தனை சந்தித்தோம். அவனோடுதான் வெளியேறினோம். அவனது அரண்மனை அறையில்தான் தங்கினோம். எப்போது நாங்கள் வெளியேறினோம், எப்போது பொன்மாளிகை சென்றோம், எப்படி உள்ளே நுழைந்தோம், எப்படி கொன்றோம், எப்படி திரும்பினோம் என்பது இன்று வரை பார்த்திவேந்திரன் மட்டும் அல்ல, எவருமே, ஏன் நீங்களே அறியாத ஒன்று. சரிதானே? ஒருவேளை அன்று நீங்கள் கேட்டதற்கு நாங்கள் கொல்லவில்லை, வேறு எவரோ செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறியிருந்தால் ஏற்காது போயிருப்பீர்களா? நிச்சயம் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் ஒரு சிறு தடயம் கூட இன்றி ஒரு மாபெரும் காரியத்தை சாதித்துவிட்டு வந்தோம். வந்து உங்களிடம் உண்மையை கூறினோம். நீங்கள் அனுப்பிய ஓலை கிடைக்கவில்லை என்பதால் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடந்த ஒன்றுதான் இது. இப்போதும் சொல்கிறோம் அரசே, எங்கள் உயிர் போகும் நிலை வந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்ததை வெளியில் சொல்ல மாட்டோம். இது நாங்கள் கற்ற வித்தையின் மீது சத்தியம். இதை நீங்களும் அறிவீர்கள். எங்களுக்கும் ஆதித்தனுக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமும் இல்லை என்பதும், இது முழுக்க முழுக்க உங்களை அரசராக்குவதற்காகவே செய்யப்பட்டது என்பதும் தங்களுக்கு தெரியும். சரி சரி, உங்களை குறை சொல்வதாக எண்ண வேண்டாம். எவர் மீது குற்றம் என்று குறை காண ஆரம்பித்தால் அத்துணை பேருமே அகப்பட்டு நிற்போம். இந்த சோழத்தின் மன்னனாகவே நான் இருந்தாலும் இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கவே இயலாது. மறுபடியும் மறுபடியும் பழைய கதைகளையே நினைவில் கொண்டு வருவதை தவிருங்கள். என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். அன்று இருந்த அதே அரசியல் நிலை இன்று மீண்டும் திரும்புகிறது எனில் என்ன செய்ய போகிறோம் நாம்? அரசே, அன்று என்ன செய்தோமோ அதையே தான் செய்ய வேண்டி வரும் போல தெரிகிறது. அதிர்ந்து போனார் உத்தம சோழர். முடியாது, எக்காலத்திற்கும் இதற்கு நான் உடன்பட முடியாது. அருண்மொழிக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்க என்னால் ஆகாது. நான் விரும்புகிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக தனது மணிமுடியை எனக்கு சூட்டி சென்றவன் அவன். அவனை நெருங்கக்கூட உங்களை அனுமதிக்க இயலாது என்று வெறி பிடித்தவர் போல கத்தினார் உத்தம சோழர். அரசே, அமைதி. அருண்மொழியை கொல்லப்போவதாக நாங்கள் நினைக்கவும் இல்லை, கூறவும் இல்லை. இப்போட்டியில் இருந்து அருண்மொழியை விலக்கி வைப்பது எப்படி என்பதை மட்டும்தான் யோசிக்க சொல்கிறோம். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட உத்தம சோழர், அதற்குதான் வழி எதுவும் தெரியவில்லையே, இளவரசன் மதுராந்தகனும் பொறுப்பேற்க மறுக்கிறானே என்றார். ஒரு வழி இருக்கிறது அரசே, மிகச்சிறந்த வழி. அரச போட்டியில் இருந்து தற்காலிகமாக அருண்மொழியை விலக்கி வைக்க சிறந்த வழி ஒன்று உண்டு என்ற பரமேஸ்வரனை உத்தம சோழர் மட்டுமல்ல, ரவிதாசனும் விரிந்த விழிகளோடு பார்த்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 13.
உங்களை காண இளவரசர் அருண்மொழிவர்மர் வந்திருக்கிறார் என காவலன் கூறியதை கேட்டு பதட்டமானான் பார்த்திவேந்திரன். அழைத்தால் ஓடி வரும் நிலையில் இருக்கும் என்னை தேடி சோழத்தின் இளவரசர் வந்திருக்கிறாரா? பதட்டமாகி ஓடினான் இளவரசரை வரவேற்க. இளவரசர் சொல்லியிருந்தால் நானே ஓடி வந்திருப்பேனே தங்களை காண என்றபடியே வணங்கினான். இவ்வழியே ஒரு வேலையாக வந்தேன், துணைக்கு தங்களையும் அழைத்து செல்லலாம் என்று நினைத்தேன், அதனால்தான் என்று அருண்மொழிவர்மர் கூறி முடிக்கும் முன்பு, செல்லலாம் இளவரசே, தயாராக உள்ளேன் என்றான். எங்கே போகிறோம் என்பதை அறிய வேண்டாமா பார்த்திவேந்திரரே? அவசியமின்றி கேள்விகள் எழுவதை ஆதித்தர் மட்டுமல்ல, அவரது இளவலான தாங்களும் விரும்ப மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் இளவரசே. நல்லது, வேறெங்கும் அல்ல, எனது தமையனாரின் நினைவாக இங்குள்ள ஒரு ஊரில் ஈசனுக்காக ஒரு ஆலயம் கட்டியிருப்பதாக, அதுவும் தாங்கள் கட்டியிருப்பதாக கேள்வி. அதை காண வேண்டும் என்று காலையிலேயே ஒரு எண்ணம். ஆம் இளவரசே, எனது நண்பனும் தலைவனும் ஆகிய ஆதித்த கரிகாலரின் நினைவாக இங்குள்ள அணைக்கரை புதூரில் ஆதித்தேஸ்வரம் என்ற பெயரில் இறைவனுக்காக ஒரு ஆலயம் எழுப்பியுள்ளேன். இறைவனின் பெயர் கூட ஆதித்த தேவர்தான். நல்லது, வாருங்கள் போகலாம் என்று கூறிய அருண்மொழி தனது புறவியில் ஏற அவரோடு பார்த்திவேந்திரனும் பயணிக்கலானான். சிறிது இடைவெளி விட்டு 5 வீரர்கள் அவர்களை பின்தொடர்ந்தபடியே சென்றனர். பார்த்திவேந்திரரே, அன்று உங்களோடு எம் தமையனை கடைசியாக சந்தித்தது எவர் என்று கூறினீர்கள்? நானும் அன்றைய இளவரசர் மதுராந்தகரின் படைத்தளபதியும் இன்றைய பிரம்மராயர்களுமாகிய பரமேஸ்வரரும் ரவிதாசரும் தான். அதன் பிறகு வேறு எவராவது சந்தித்த தகவல் உண்டா? இல்லை இளவரசே, அன்றைய தினத்தில் வேறு எவரையுமே சந்திக்கவில்லை ஆதித்தர் என்பது நிச்சயமான தகவல். அவர் எதிர்பார்த்து காத்திருந்தது பழுவேட்டரையருக்காக மட்டும்தான். ஆனால் அன்று அவரும் வரவில்லை. நல்லது, வந்திருந்த 2 பிரம்மராயர்களும் இரவு உங்களோடு தான் தங்கியிருந்தார்களா? கேட்ட அருண்மொழியை கூர்மையாக பார்த்தான் பார்த்திவேந்திரன். ஆம் இளவரசி, என் மாளிகையில்தான் தங்கியிருந்தார்கள். ஆனால் என்னோடல்ல, வேறொரு அறையில். காலையில் நான் தான் ஆதித்தனின் மறைவு செய்தியை அவர்களிடம் கூறினேன். சரி, இருக்கட்டும். தொண்டை மண்டல நிலவரம் என்ன? வரிகள் தவறாமல் செலுத்தப்படுகின்றனவா? விளைச்சல் எப்படி? சட்டென்று பேச்சின் போக்கை மாற்றினார் அருண்மொழி. போதுமான அளவு சாதகமாகவே நிலைமை உள்ளது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இருப்பு உள்ளது. தேவையெனில் தர சோழம் இருக்கையில் கவலைப்பட ஏதும் இல்லை. பாண்டியர் ஊடுருவல் ஏதேனும் உண்டா? ராஷ்டிரகூடம் மீண்டும் துளிர்வதாக தகவல் வந்ததே. அப்படி ஏதும் இருக்க வாய்ப்பில்லை இளவரசே. தங்கள் தமையனார் அடித்த அடியில் இன்னும் எழ சில காலமாகும். இன்றும் ராஷ்டிரகூடத்தின் முக்கிய பகுதிகள் முழுவதும் நமது கட்டுப்பாட்டிலே உள்ளன. அதனையும் தாண்டி வடக்கை வெல்ல வேண்டும் என்பது ஆதித்தரின் பேரவா. பார்த்திவேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அணைக்கரை புதூர் ஆதித்த தேவர் ஆலயம் வந்துவிட புறவி விட்டு இறங்கினர் இருவரும். சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது இந்த கோயில் என்பது பார்த்தவுடன் தெரிந்தது. இளவரசரின் வருகை சிவாச்சாரியாருக்கு தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு பூஜைகள் உடனே ஆரம்பமாயின. ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீர் என நான் அறியலாமா? இளவரசே, இவ்விடத்தில் இருந்துதான் தங்களின் தமையன் பல்வேறு விஷயங்களுக்கு முடிவெடுத்துள்ளார். இந்த இடத்தில் நின்றுதான் தனது லட்சியமான பாண்டியரின் மணிமுடியை மீட்டு வருவது பற்றி எங்களிடம் விளக்கினார். அந்த மணிமுடியை கைப்பற்ற நடந்த போரையும் அதில் முதலாம் பராந்தக சோழர் காட்டிய வீரத்தையும் மணிமுடி ஈழத்தில் மறைக்கப்பட்டது என்பதை அறிந்த பின்பு பராந்தகர் பட்ட வேதனையையும் விவரித்தார். அதனை எப்படியாவது மீட்டு வர வேண்டும் என்பது மட்டுமே அவரது வாழ்வின் லட்சியமாக இருந்தது. அதற்காகவே எந்த பதவியையும் துறக்க முடிவு செய்தார் என்பதும் தாங்கள் அறிந்ததுதான். அதற்குள் விதி விளையாடிவிட்டது. அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. பிரித்தது விதி அல்ல பார்த்திபரே, சூழ்ச்சிகள் அடங்கிய சதி என்று தனக்குள் எண்ணிக்கொண்ட அருண்மொழி கருவறைக்குள் நுழைய, வா தம்பி என்று மனதோடு ஒரு குரல் அழைத்ததை உணர்ந்தார். இந்த இடத்தில்தான் ஒரு மேடான பகுதியில் எப்போதும் ராஜ தோரணையோடு அமர்வார். வந்தியத்தேவன் கூட அதை பார்த்து அடிக்கடி கூறுவான் அவரிடம், நீங்கள் சிம்மாசனத்தில் அமர வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் எங்கு அமர்கிறீர்களோ அதுவே சிம்மாசனம் என்பான். அதனாலேயே இவ்விடத்திலேயே கருவறை அமைத்து இறைவனுக்கு ஆதித்த தேவர் என்றே பெயர் சூட்டினேன் நான். பார்த்திவேந்திரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே சிவாச்சாரியாரும் மந்திரங்களை ஓத ஆரம்பிக்க மனதிற்குள்ளாகவே ஆதித்த தேவரை உணர முற்பட்டார் அருண்மொழி. அண்ணா, உனது லட்சியமான பாண்டியரின் மணிமுடியும் ஆரமும் சோழத்தின் காலடியில் நிச்சயம் வந்து சேரும். என் காலத்திலோ அல்லது என் பிள்ளையின் காலத்திலோ அவசியம் மீட்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன்.
அதற்குள் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய துரோகிகளை கண்டறிந்து தண்டிப்பது என் லட்சியம். அதை முதலில் முடிக்க துணை இருங்கள், அது போதும் என்று மனதிற்குள் உருக கோவில் மணி அடிக்கும் ஓசையும் அதனை ஆமோதித்தது. கருவறையை விட்டு வெளியே வந்து கோயிலின் நிலையை, கட்டுமானத்தை ஆராய்ந்தார் அருண்மொழி. கொடுக்கப்பட்டிருக்கும் நிலங்களும் நிபந்தங்களும் சரிவர நிர்வகிக்கப்படுகிறதா என்பதை சிவாச்சாரியார் மூலம் கேட்டறிந்தார். குறையேதும் இருப்பின் உடனே பார்த்திவேந்திரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு அந்த இடம் விட்டு அகன்றார். வழியில் பயணிக்கையில் நெடுநேரம் மௌனமாகவே வந்த அருண்மொழிவர்மரை பார்த்திவேந்திரனும் தொந்தரவு செய்யவில்லை. தன் தமையனின் நினைவில் மனம் கனத்து போயிருக்கும் என்பதை அவரால் உணர முடிந்தது. பார்த்திபனின் மாளிகை நெருங்கிவிட, சரி பார்த்திபரே, நான் விடைபெறுகிறேன். மாலை தஞ்சை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடுவேன். எனது உடைவாளின் உரை சீரமைக்கப்பட வேண்டும். திறமை வாய்ந்த ஒருவரை பொன் மாளிகைக்கு அனுப்பி வையுங்கள், வருகிறேன் என்று கூறிவிட்டு புறவியை நகர்த்திய அருண்மொழி, பார்த்திவேந்திரரே, தற்போது என் தமையனின் உடைவாள் எங்கே உள்ளது என்று வேகமாக கேட்க, இளவரசே, அது தஞ்சைக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது, ஆதித்தரோடு என்று கூறிய பார்த்திவேந்திரனை திரும்பி கூட பாராமல் தன்னோடு வந்த வீரர்களோடு விரைந்தார் அருண்மொழி. அவர் பயணிக்கும் வேகம் கண்டு அவரது மனநிலை தற்போது அமைதியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது பார்த்திவேந்திரனால். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 14. என்ன வழி பரமேஸ்வரரே? அடுத்த அரசன் என்ற போட்டியிலிருந்து அருண்மொழியை விலக்க சிறந்த வழியொன்று இருப்பதாக சொல்கிறீர்களே, என்ன வழி? எவர் உதவுவார்? கேட்டார் உத்தம சோழர் பரபரப்பாக. அன்று நீங்கள் சோழத்தின் மன்னராக எவர் உதவினாரோ அவரேதான் நாளை உங்கள் மகனான மதுராந்தக கண்டராதித்தன் மன்னராவதுக்கும் உதவப் போகிறார் என்று சிரித்தபடியே பதில் சொன்னான் பரமேஸ்வரன். புரியவில்லையே என்று ரவிதாசன் இழுக்க, வேறு யார்? ஆதித்த கரிகாலன்தான் என்ற பரமேஸ்வரனை திகைப்போடு பார்த்தார் உத்தம சோழர். என்ன உளறுகிறீர்கள்? ஆதித்தன் இறந்து 7 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதனால் என்ன அரசே? அவனது லட்சியம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் தானே உள்ளது. அவனது லட்சியம் அடையும் வரை அவனும் உயிரோடு இருப்பதாகவே அர்த்தம். ஈழத்திலிருந்து பாண்டியரின் மணிமுடியும் ஆரமும் இன்னும் மீட்கப்படவில்லை அல்லவா? ஆம், பலமுறை ஈழத்து மன்னரிடம் கேட்டனுப்பியாயிற்று. ரோகணத்து காடுகளில் ஒளித்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார். சுந்தர சோழரின் காலத்தில் முயற்சித்தும் அதனை மீட்டு வர முடியவில்லை. ஈழத்தின் பெரும் பகுதி நமது கட்டுப்பாட்டில் இருப்பினும் ரோகணம் மட்டும் நம்மிடம் அடங்காமலேயே இருக்கிறது. தவறாக நினைக்க வேண்டாம் அரசே. தங்களது இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் ரோகணத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கலாமே, மணிமுடியை மீட்டிருக்க முயற்சித்திருக்கலாமே. நானும் பதவி ஏற்றவுடன் ஈழத்தை நோக்கி படையெடுக்க முயற்சித்தேன். ஆனால் பாண்டியரின் மணிமுடி மீட்பதையே லட்சியமாக கொண்டதனாலேயே ஆதித்தன் அகால மரணமடைந்தான். மணிமுடி சோழத்துக்கு வருவது சோழத்திற்கு கேடாக முடியும் என்று ஜோதிடர்களின் கூற்று பெரியோர்கள் மூலம் என்னை நகரவிடாமல் செய்துவிட்டது. ஆக மணிமுடி இதுவரை மீட்கப்படவில்லை. ஆதித்தனின் லட்சியம் நிறைவேறவில்லை. இது போதும் அரசே, நாம் நினைத்ததை சாதிக்க. எப்படி? இது எப்படி நமக்கு சாதகமாகும்? இன்னும் ஓரிரு வாரத்தில் அருண்மொழி தஞ்சை வந்து உங்களை சந்திக்கவிருப்பதாக தகவல் என்று பரமேஸ்வரனை வியந்து போய் பார்த்தார் உத்தம சோழர். தனக்கு மட்டுமே தனது ஒற்றர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்ட தகவல் ஆயிற்றே இது. இவனுக்கு எப்படி தெரிந்தது என்ற கேள்வியை மனதினுள்ளேயே வைத்துக்கொண்டு, அதனால் என்ன என்று கேட்டார் கடுமையாக. என்ன அரசே, உண்மையாகவே தங்களுக்கு புரியவில்லையா? அருண்மொழி தங்களை சந்திக்க வரும்போது ஆதித்தனின் லட்சியம் இதுவரை நிறைவேறாமல் இருப்பதை வேதனையோடு நினைவுபடுத்துங்கள். ஈழம் சென்று அவற்றை மீட்டு வர அருள்மொழியை தூண்டுங்கள். படையெடுத்து செல்ல சொல்லுங்கள் என பரமேஸ்வரன் முடிக்கும் முன்பு, அப்படி செய்தால் என்று இடைமறித்து கேட்டான் ரவிதாசன். அருண்மொழி ஈழம் நோக்கி படையோடு சென்றால் குறைந்தபட்சம் போர் முடிந்து திரும்பி வர 4 திங்களாகலாம். ரோகணத்தை வென்று அங்கு நிலையானதொரு ஆட்சி பிரதிநிதிகளை நியமித்து விட்டு வர, மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் மணிமுடியையும் ஆரத்தையும் தேடி எடுத்து வர என்று இன்னும் 2-3 திங்கள் கூட ஆகலாம். அதற்குள் நமது இளவரசர் மதுராந்தகனை இங்கு இணையரசராக நாம் அறிவித்தும் விடலாம். தேவையெனில் ஒரு சிறு படையோடு சென்று அடங்கியிருக்கும் ராஷ்டிரகூடத்தினை சற்று மிரட்டிவிட்டும் வரலாம். இளவரசர் மதுராந்தகரை பெரும் பிம்பமாக மாற்றி சோழ மக்களின் மனதில் பதிய வைத்து விடலாம் என்றான் பரமேஸ்வரன். ஒருவேளை மணிமுடி மீட்க ஈழம் செல்லும் அருண்மொழிக்கு ஜோதிடர்கள் கூற்றுப்படி அங்கு ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் கேட்டான் ரவிதாசன். அந்த பாவம் நம் கணக்கில் வராது, அவ்வளவுதான். தடை முற்றிலுமாக நீங்கியது என்று நாம் கொண்டாடலாம் என்றான் பரமேஸ்வரன்.
அருமையான யோசனை. நம்மால் எதுவும் நிகழாது. நிகழ்ந்தாலும் நாம் பொறுப்பேற்க தேவையில்லை. நாம் நினைத்தபடி இளவரசர் மதுராந்தகரே இணை அரசராகவும் நாளைய அரசராகவும் இருப்பார் என்றான் ரவிதாசன் மகிழ்ச்சியோடு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் இருவரும் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். ஆதித்தனின் கொலையாளிகளை கண்டறிந்து தண்டிக்கும் வரை எந்த பதவியையும் அருண்மொழி ஏற்க மாட்டான். பிறகு எப்படி போரின் மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்று ஈழத்துக்கு செல்வான் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? செல்வான் அரசே, நிச்சயம் செல்வான். தமையன் மீது அருண்மொழி கொண்ட பாசம் அளவற்றது. தமையனின் லட்சியம் தன்னால் முடிக்கப்படும் எனில் முழு மனதோடு இறங்குவான். இன்னொரு விஷயம், இப்போரில் மாதண்ட நாயகன் என்பது உங்களை பொறுத்தவரைதான் பெரும் பதவி. அருண்மொழியை பொறுத்தவரை இது அவனது கடமை. கடமையை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்வான் அருண்மொழி. வெற்றி தேவதை மகிழ்வோடு குடிகொண்டிருக்கும் அருண்மொழி ஒருவேளை இந்த போரில் வென்று மணிமுடியையும் மீட்டு திரும்பிவிட்டால் கேட்டார் உத்தம சோழர். அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை இணை அரசராக்கிவிடலாம். மணிமுடியையும் ஆரத்தியும் மீட்ட பெருமையில் பேரரசரான நீங்களும் பங்கு பெறலாம். அத்தனையும் தாண்டி ஆதித்தனின் கொலையாளிகள் சிக்காத வரை எந்த அரச பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று அவன் சூளுரைத்ததை அவனுக்கே நினைவுபடுத்தி திரும்பவும் தேட அனுப்பிவிடலாம். அவனும் தேடட்டும் கொலையாளிகளை சோழம் முழுவதும். நமது இளவரசர் மதுராந்தகர் மன்னரான பின்பும் தேடட்டுமே, நாம் தடுக்கப் போவதில்லையே. ஆயுள் முழுவதும் தேடட்டுமே என்று கூறி பலமாக சிரித்தான் பரமேஸ்வரன். அவனோடு சேர்ந்து ரவிதாசனும் சிரிக்க, உத்தம சோழருக்கும் இது சிறப்பானதோர் திட்டமாகவே தோன்ற அவரும் சிரிக்க ஆரம்பித்தார். தனது விளையாட்டின் எதிர்வினைகள் சரியான திசையில் பயணிப்பதை தெரிந்து கொண்டு விதியும் அவர்களோடு சேர்ந்தே சிரித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.